ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஜாயின்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ். ஜாயின்ஸை பொறுத்தளவு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தா நமக்கு சிலபஸ் சொல்லி கொடுத்துருக்கிறது பார்த்தா சீவண்ட் காட்டு ஜாயின், நக்கல் ஜாயின். சரியா? நிறைய ஜாயின்ஸ் மெக்கானிக்கலை பொறுத்தவரை லிங்க்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் தான் மெக்கானிக்கல். அது மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டா லிங்க்ஸ் ஜாயின், லிங்க்ஸ் ஜாயின். இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறேன், டோரை லாக் பண்ணுறேன். சரியா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பனிங் எதில் வந்துருக்கு? பிஸ்டன் சிலிண்டர் தானே. அது என்ன பண்ணுது? புஷ் பண்ணி உள்ள தள்ளுது, மறுபடியும் ரிட்ராக்ட் பண்ணி உள்ளே இருக்குது. இதான் பேசிக்காக அதை நடக்குது. அங்கேயும் லிங்க்ஸ் அண்ட் ஜாயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் உள்ளது. நிறைய டிரான்ஸ்மிஷன் உள்ள ஜாயின்ஸ். வாட் ஆர் த டிரான்ஸ்மிஷன்னா ஒரு இடத்துல இருந்து பவராக இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மிஷன். இப்போ நம்ம எப்படி எல்லாம் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்? பைக் எடுத்துக்க, பைக்கில் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? இங்கே பினியன் இருக்குது, பினியன்லேருந்து நான் ஸ்ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணுறேன்? செயின் என்ன பண்ணுறாங்க? மேனேஜ்மெண்ட் பண்ணி போட்டுருக்காங்க. அது ஒரு டிரான்ஸ்மிஷன். அது இல்லாமல் நீ மாவாக்கு என்ன மில்லுக்கு போகிறேன், மில்லுக்கு போக அங்கே என்ன இருக்கும்? பெல்ட் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தா கிட்டாச்சி எடுத்துக்க, கிட்டாச்சி என்ன பண்ணுவாங்க? ரோலரில் என்ன போட்டுருக்காங்க? கன்வேயர் மாரி போட்டுருக்காங்களா? என்னது பெல்ட் கன்வேயர் போட்டுருக்காங்களா? சேர்த்துல எல்லாமே வந்து பார்த்தா இது எல்லாமே டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன் வந்தாவே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பவரை கடத்துறது. நம்ம கொடுத்துருக்க ஜாயின்ஸ் என்னன்னு கேட்டால் ஒன்று ஸ்லீவ் அண்ட் காட்டு ஜாயின், ஒன்று ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயின். செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நக்கல் ஜாயின். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நக்கல் ஜாயின். இது ரெண்டாவது கொடுக்குறாங்க. இது ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்புக்கு தான் என்ன பண்ணணும்? நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதான் இந்த சில்வர் காட்டு ஜாயின். இந்த சில்வர் காட்டு ஜாயின் பர்பஸ் என்னன்னா ரெண்டு லென்த் ஷாஃப்ட்டை கப்புள் பண்ணி ரொட்டேஷன் கொடுக்குறது தான் ஒரு வேலை. ரெண்டு லென்த் ஷாஃப்ட்டை கப்புள் பண்ணி நம்ம ரொட்டேஷன் கொடுக்குறது ஒரு வேலை. இந்த இருக்கிற இந்த பார்ட்ஸுக்கு பேர் வந்து என்ன? ஸ்லீவ். ஸ்லீவ்ங்கிறது ஒரு ஹாலோவான பைப் மாரி, ஒரு ஹாலோவான பைப் மாரி தான் உள்ளதுன்னா ஸ்லீவ். ஒரு ஹாலோவான பைப் மாரி உள்ளதான் ஸ்லீவ். அது ஒரு ஹாலோவான பைப். இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் வந்துன்னா இது ஒரு ஷாஃப்ட், இது ஒரு ஷாஃப்ட். ரெண்டு ஷாஃப்ட் வச்சு என்ன பண்றாங்க? உள்ள இன்சர்ட் பண்றாங்க. ரெண்டு ஷாஃப்ட் வச்சு என்ன பண்றாங்க? உள்ள இன்சர்ட் பண்றாங்க. ரெண்டு ஷாஃப்ட் வச்சு உள்ள இன்சர்ட் பண்றாங்க. இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? இந்த காட்டருக்குள்ள போட்டு அடிச்சிடுறாங்க. இந்த காட்டருக்குள்ள போட்டு அடிச்சிடுறாங்க. இதுதான் இதோட பேசிக் படம். சரியா? இதுல முக்கியமா 3 பார்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து அடிக்கடி கணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று ஸ்லீவ், இன்னொன்று எல்லாரும் ராடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காட்டர். இது 3க்கு மட்டும் தான் நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை பொறுத்தவரை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிசைனை பொறுத்தவரை அவன் கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம இந்த ஸ்லீவ் காட்டன் ஜாயினை டிசைன் பண்ண போறோம். டிசைன் பண்ணிட்டு அவன் கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட என்ன பண்ண ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஒப்பிட்டு பார்க்கறதுல நம்ம கண்டுபிடிச்ச ஸ்ட்ரெஸ் கம்மியாகவும் அவங்க டிவைடடாக கொடுத்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டிசைன் இஸ் சேஃப். சப்போஸ் அதுக்கு என்ன ஆப்போசிட்டா வருது, நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அதிகமாக வருது, டிவைடடால கொடுத்துருக்கிற கணக்குல என்ன ஆகுது? வேல்யூ என்ன இருக்கு? கம்மியாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசைன் நாட் சேஃப். அப்போ என்ன பண்ணா டிசைன் சேஃபாக வரணும். ஸ்டெப்ல ரிப்பீட்டாக போட்டு வரலாம். சரியா? இதுல வந்து பார்த்தா பேசிக்கா வந்து பார்த்தா இதோட டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன டெர்மினாலஜி அப்படின்னா இந்த டீன்றது ஸ்மால் டீன்றது இந்த எல்லாத்துக்கும் அளவோட டயமீட்டர். எல்லாத்துக்கும் ஆனா நம்ம ஷாப்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைச்சி எடுத்து என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு பேர் என்ன கேட்டா என்ஆர்ஜி ராட். இந்த D1ங்கிறது உண்மையான ராட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஏங்கிறது இந்த ஸ்லீவோட ஒரு எண்ட்ல இருந்து இந்த காற்றோட பேக் சைடு கீழே உள்ள எண்ணோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க? ஏன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈங்கிறது கண்டுபிடிப்போம். 0.5 D. அது ஸ்லீவ்ல இருந்து இந்த ராடு எவ்வளவு நீட்டிட்டு இருக்கு? எல்லா ராடு கிடையாது, நார்மல் ராடு எவ்வளவு தூரம் நீட்டிட்டு இருக்கு? அதாவது என்ன பண்ணா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பவர் கடத்தும்போது அங்கே என்ன உண்டாகும் அப்படின்னா ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. அதான் வந்து நல்ல நியூட்டன் டேர்லா ராக்கெட்லாம் அதுக்கு இருக்குது. இப்போ மாவை விஷயம் நம்ம வீட்டிலே இருக்கும். மாவை போடுவோம். ரொம்ப என்னாச்சு? ரொம்ப என்ன தண்ணி ஊற்றாம நான்
ஆகும், ஜாம் ஆகுதா? ஏன் ஜாம் ஆகுது? அந்த இடத்துல ஒரு த்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும், அந்த இடத்துல ஒரு த்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதனால என்ன பண்ணுறதுன்னா ரொட்டேஷன் குறையுது. இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் செட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இருந்து பவர் என்ன பண்ணுது, மோட்டர்ல இருந்து போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப லென்த்தா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா என்ன பண்ணும், அந்த ஷாப்ல என்னென்ன ஸ்ட்ரெஸ் உண்டாகும்னா மொத்தம் மூணு வகையான ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா பிடிச்சி இழுக்கும் போது டென்சைல் உண்டாகும். அதனால தான்மா அது கட்டாயம் இந்த ஷாப்ட் அப்படியே வந்துருக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டா சியர்னால முறுக்கிக்கிட்டே அப்படியே கட்டாயம் வந்துடும். அதான் அது முறுக்கி விஷயம்னு சொல்லுவாங்க சியர். கிரஷிங்னா நொறுங்குறது, கிரஷிங்னாலே நொறுங்குறது. இந்த நொறுங்குறது எல்லாம் எதிராக நடக்கும் அப்படின்னா போல்டு, ரிபிட்டு, காட்டரு, பின்னு, இந்த 4 தடவை நடக்கும். 4 தடவை நடக்கும், வேற எதுவும் மேஜராக நடக்காது. ஆனா இதை பொறுத்தவரை எது எதிராக நடக்கும்னா கிரஷிங் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டே கட்டாயம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ஸ்லீப்புக்கே கட்டாயம் வரும். இந்த இடத்துல கிரஷிங் நடக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் என்ன பண்ணும், இது மட்டும் தனியாக முடிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல 3லையுமே என்ன இருக்கு, ஹாலோவா இருக்கு. அதே ஷார்ப்லையும் ஹாலோவா இருக்கும், அதே மாதிரி சேவ்லையும் ஹாலோவா இருக்கும். அப்ப என்ன எத்தனை ஹோல் இருக்குன்னா 1 2 மொத்தம் 3 ஹோல் இருக்கு. சரியா? இப்ப ஸ்லீவ் வச்சுங்க, ஸ்லீவ்ல 2 சைடும் ஒரு ஹோல் இருக்கும், அடுத்து ஷார்ப்ல ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் தான் என்ன பண்ணுதுன்னா 2 இடத்துல நம்ம ஷார்ப்ல என்ன பண்ணலாம், காட்டுறதுன்னு சொல்லி இருக்கும். அப்ப காட்டுறது நொறுக்குதுன்னா 3 துண்டா உடையும். அதே மாதிரி காட்டன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஸ்லீவ் மட்டும் கட்டாயம் போய் உடையாம. சப்போஸ் இது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா எல்லாரும் காட்டன் மட்டும் கட்டாயம் ஆகும். இதான் இதோட என்னது டெர்மினாலஜி வேலை பண்றது. இப்போ எடுத்தோட என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கணக்கை பாரு. இந்த கணக்குல என்ன புரிஞ்சுக்கலாம்னா டிசைன் ஏ ஸ்லீவ் வந்து காட்டுட்டாங்க டு ரெசிஸ்ட் a load of 60 km. ரெசிஸ்ட்னா என்னன்னா அத தாங்கக்கூடிய என்னது, அத தாங்கக்கூடிய என்னது லோட் எவ்வளவு கேட்டா 60 km இருக்குதான். All the parts are made up of the same material. என்ன கொடுக்கலாம்னா எல்லாமே சேம் மெட்டீரியல். இது வந்து ஸ்டீல்னா இது ஸ்டீல், இது காஸ்ட் அயர்னா ஸ்டீல் காஸ்ட் அயர்னா, காட்டன் என்னது காஸ்ட் அயர்னா, அதே மாதிரி சாஃப்ட் காஸ்ட் அயர்னா, மொத்தம் 3மே என்னது காஸ்ட் அயர்னா சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா என்ன சொல்றீங்க, என்ன கொடுக்கலாம்னா ஆஃப் சேம் மெட்டீரியல் கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பான், இந்த கணக்கை பொறுத்தவரை ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் கொடுத்துருப்பான். என்ன கிலோமீட்டர்னா லோடு 1 தான் கொடுத்துருப்பான். லோடு 1 தான். இதை வச்சுட்டு தான் நீ கால்குலேட் பண்ண போற. நார்மலா நீங்க எஸ்யூஎம்ல படிச்ச ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஃபார்முலா, அது ஒரு ஃபார்முலா, வேற எந்த ஃபார்முலாவும் இதுல கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா, இந்த ஒரு ஃபார்முலா வந்து தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 3ல இருந்து 9 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மொத்தம் 8 ஸ்டெப் எதுல கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா அந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டாவது ஸ்டெப் மட்டும் என்ன பண்ண போறேன், புக்ல இருந்து டேட்டா புக்ல இருந்து பேஜ் நம்பர் 7.140 இருந்து எடுத்து எழுத போறேன். இப்போ எப்பொழுது ஒரு கணக்கு கொடுத்தானா இந்த மாதிரி கணக்குல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படி கொடுத்துருப்பான். அளவுக்கு ஸ்ட்ரெஸ்னா அதெல்லாம் தாண்டிக்கூடிய அளவு. இப்போ ஒரு மனுஷனை அவனை கூப்பிட்டு அடிக்கிறேன்னு வச்சுக்கேன், அடிக்கும் போது என்ன பண்ணுவான், அவனால ஒரு 2-3 நிறைய தாங்க முடியும், அதுக்கப்புறம் தாங்க முடியுமா, தாங்க முடியாது. அதே சுமத்துல நான் 10 அடி அடிக்கிறேன், யாருக்கு அடிக்கும், எனக்கு தான் அவனுக்கு சுமத்து தாங்கிக்குமா, அதால தாங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எவ்வளவு, அவனால தாங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எவ்வளவு. அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தா கார்பன் அதிகமாக உள்ள ஸ்டீல் எடுத்துக்கிட்டா ரொம்ப நாளைக்கு என்ன துருப்பிடிக்காது. அதே கார்பன் கம்மியாக உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் சொல்லுவாங்க, ரொம்ப துருப்பிடிக்குது. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அளவு ஸ்ட்ரெஸ் இவ்வளோ இருக்கும். நம்ம யூடிஎம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். யூடிஎம் வந்து என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா யூடிஎம்ல லென்த் ராடை வச்சு உழைப்போம். உழைக்கக்குள்ள என்ன ஆகும்னா மொத்தம் 3 பாயிண்ட் கிடைக்கும். ஒன்று ஈல்டு லோடு, அதிகபட்சமாக தாங்கக்கூடிய லோடு, அதான் யூனிட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட் லோடு, அல்டிமேட்னா அதோட கீழே இருக்கு. பிரேக்கிங் லோடு கட்டாயம். மொத்தம் 3 விதமான லோடு வந்து தாங்கக்கூடியதான் மெட்டீரியல். சரியா? இதே மாதிரி இருக்கிற ஒரு தனி மெட்டீரியல், இருக்கிற ஒரு சில அளவு ஸ்ட்ரெஸ். என்ன அளவு ஸ்ட்ரெஸ்? அளவு ஸ்ட்ரெஸ்னா ஒன்று டென்ஷன் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று சியர் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று கிரஷிங் ஸ்ட்ரெஸ். இது 3 ஸ்ட்ரெஸ்ஸுமே உனக்கு என்ன கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். ஒன்லி இந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸுமே கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும், வேற எதுவுமே கிடையாது. இதை வச்சு தான் கணக்கு போட போறோம். இப்போ கொடுக்கப்பட்ட கிவன் டேட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இப்போ வந்து எழுதி என்ன பண்ணணும், நம்ம சொல்றது
கிலோமீட்டர். நம்ம எப்போதுமே கிலோமீட்டர் வச்சு கணக்கு போட மாட்டோம். அப்ப என்ன பண்ணலாம், அது நியூட்டனா மாத்துறதுக்கு என்ன பண்ணோம், இன்டு 10 பவர் 3 போட்டு இன்டு 10 பவர் 3 நியூட்டன் மாத்தி இந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா நீங்க எழுதிக்கணும். நார்மலா ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள் என்ன, சிக்மா. நார்மலா ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள் என்ன, சிக்மா. T போட்டா டென்சைல் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி தான் கிரஷிங் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா, சீனா கிரஷிங் ஸ்ட்ரெஸ். சியர் ஸ்ட்ரெஸ்னா இது பேர் தான் டவு. இது பேர் என்னது, டவு. சரியா? இதை போட்டுக்கணும். எவ்வளவு கொடுத்துருக்கான், டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான், 60 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், சியர் ஸ்ட்ரெஸ் 70 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கிரஷிங் ஸ்ட்ரெஸ். கிரஷிங் ஸ்ட்ரெஸ் மட்டும் எப்பொழுதுமே வந்து அதிகமா இருக்கும். சமயத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பான். இந்த ஒரு கணக்கு கூட நல்லா கவனிச்சிங்க, இதுலேருந்து எல்லா கணக்குமே மேக்ஸை சொல்லிடுறேன். இது சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா இந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டான். நாட் கிவன். இஃப் நாட் கிவன் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுன்னா இந்த கேசஸ் கொடுத்துருக்கோம். இந்த சிஎஸ்எஸ் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன பண்ணோம், இந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனா சிஎஸ்எஸ் கொடுத்துருப்பான். இது என்ன பண்ணா ட்வைஸ் ஆஃப் த சிஎஸ்எஸ் ரெண்டாவது பெருக்கி போட்டுருக்கோம். அப்போ எவ்வளோ 140 வரும். சமயத்தை இன்னொரு மெத்தட் எப்படி கொடுப்போம்னா இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 300 400 450 கொடுத்துருவோம். அதிகமாக கொடுத்து கணக்குல ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு கொடுத்துருவோம். FOS வேல்யூ, FOS 6 அப்படின்னு கொடுத்துருவோம். எப்படி கொடுப்பான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி பேசிக்கா டைரக்டா கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஒரு மெத்தட். ரெண்டாவது என்ன சொன்னீங்க, அந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டான். கொடுக்கறனால என்ன பண்ணா கணக்கு கொடுக்கல அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு நினைப்பா. அப்படி கிடையாது. சிஎஸ்எஸ் கொடுத்தோம்னா அது ரெண்டாவது பெருக்கிட்டு அதை வந்து கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸா அசைன் பண்ணிடும். இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் என்ன கேட்டா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே 180 240 360 கொடுப்போம். 3 ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு கணக்குல எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருப்பானா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 6 கொடுத்துருப்பான். இந்த மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 6 கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மா டி ஈக்குவல் டு 180 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருப்பான். மேலே அதே கிரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு மேலே 360 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருப்பான். அதே மாதிரி சிஎஸ்எஸ் எவ்வளவு கொடுத்துருப்பானா 240 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுக்கணும். இப்படி கொடுத்தானா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் இந்த வேல்யூ எப்பொழுதுமே அதிகமாக இருக்கு என்ன பண்ணா இதை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கீழே போய் டிவைட் பண்ணினா ஒன்று கீழே டிவைட் பண்ணினா என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஒரு மில்லியன் ஸ்ட்ரெஸ். இப்போ 18 180 ஆறு 30. அப்போ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ 30 தான். அதே மாதிரி கிரஷிங் ஸ்ட்ரெஸ் 160 கொடுத்துருக்கான். எவ்வளோ இந்த இடத்துல எவ்வளோ வரும், அது வந்து அதே மாதிரி சியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்கா 240. அப்போ எவ்வளோ வரும் 40. நீ கம்பேரிசன் பண்ணக்குள்ள இந்த லோடை வச்சு நீ ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்கக்குள்ள அளவுகள் ஸ்ட்ரெஸ் எதை எடுத்துக்கிட்டு நீ கம்பேரிசன் பண்ணா இந்த 180 360 240 எடுத்து கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீ டெரைவ் பண்ணி தெரியுமா இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட தான் கம்பேரிசன் பண்ணணும். புரியுதா? இதில் வந்து பார்த்தா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் தான் நமக்கு முக்கியமான ஸ்டெப். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப். என்ன ஸ்டெப் அப்படின்னா ஒன்று ஷாஃப்டோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஒன்று வந்து என்னன்னா ஸ்டெப்ஸ் ஒன்று வந்து டயாமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. என்னன்னா டயாமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் டைமென்ஷன்ஸ். ஜென்ரல் டைமென்ஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த A, இந்த C, இந்த E, இந்த E மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிப்பேன். D1, D2, அதுக்கப்புறம் லென்த், அதுக்கப்புறம் ஸ்மால் லென்த் எல்லாம் கண்டுபிடிப்பேன். கேபிட்டல் லென்த்னா இதோட டோட்டல் லென்த் தான் கேபிட்டல் லென்த். ஸ்மால் லென்த்னா இதுல பாதி சென்ட்ரல் லைன்ல இந்த சென்ட்ரல் லைன் கடைசியில் உள்ளது ஸ்மால் லென்த். இந்த ஜென்ரல் டைமென்ஷன் தான் நம்ம ஸ்டெப் 2ல கண்டுபிடிப்போம். இதுல வந்து பார்த்தா இதுக்கு ஃபார்முலா வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஃபார்முலா இஸ் நாட் given கிடையாது. பேசிக் ஃபார்முலா தான் கண்டுபிடிப்போம். ஆனா ரெண்டாவது ஸ்டெப்புக்கு ஃபார்முலா என்னன்னா 7.140 இருக்கு.
7.140 இருக்கு. இதுல உள்ள 3 4 5 6 7 8 9 இந்த 6 ஃபார்முலாவையும் 7 ஃபார்முலாவையும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணினா அவங்க வழியே கிடையாது. சரியா? மனப்பாடம் பண்ணினா அவங்க வழியே கிடையாது. இதுல மூணாவது ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் இத பாயிண்டா பிடிச்சுக்கணும். அப்பதான் உனக்கு வந்து ஆர்டர் மாறாது, உனக்கு மறக்காம இருக்கும். உனக்கு மறக்காம இருக்கும். ஃபர்ஸ்ட் டென்ஷன்ஸ் கண்டுபிடிக்க போறாரு, அடுத்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறாரு, அடுத்து சியர்னஸ் கண்டுபிடிக்க போறாரு. டென்ஷன் டெஸ்ட்ல ரெண்டே தான் கண்டுபிடிக்க போறாரு. ஒண்ணு எல்லாரும் இதான் எல்லாரும் இதுல எவ்வளவு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, அடுத்து ஸ்லீவ். இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும் போது இந்த ஸ்லீவ்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது கண்டுபிடிக்க போறாரு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல லோடு ஆக்ட் ஆகுது, ஆக்சில் லோடு டென்ஷன் லோடு ஆக்ட் ஆகுது. எந்த சைடு புரிஞ்சிருக்காங்கன்னா இந்த சைடு புரிஞ்சிருக்காங்க. எவ்வளவுனா 60 கிலோமீட்டர் இந்த சைடு லோடு, அதே மாதிரி இந்த சைடு என்ன ஆகுது 60 கிலோமீட்டர் லோடு புடிச்சிருக்காங்க. புடிச்சிருந்தா ரொட்டேஷன் ஆகுது. ரொட்டேஷன் ஆகும்ல இந்த எல்லா இடத்துலல எவ்வளவு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்க. இதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 வந்து இதான் ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்ல எவ்வளவு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டா எடுத்துக்கிட்டீங்க. அப்பதான் போடணும். அடுத்து 5 6 வந்து பார்த்தா இதுவும் எல்லா இடத்துலயும் செய்யலாம். இதுவும் எல்லா இடத்துலயும் செய்யலாம். பட் என்னன்னா இந்த கிரஷிங் கண்டுபிடிக்கணும். சரியா? லோடு குத்தி இருக்கும்போது சுத்தி இருக்கும்போது எப்படி நொறுங்கும், எவ்வளவு நொறுங்குது, அதாவதுன்னா இந்த கிரஷிங்கிறது நொறுங்குது. அந்த நொறுங்குற ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, கிரஷிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி 7 8 9 மூணுமே வந்து ஷியர்னஸ் முறுக்கு விசை. முறுக்கு விசை எவ்வளவு ஆகுது கண்டுபிடிக்கணும். இப்படி பேட்ச் பார்த்தா புரிஞ்சுட்டானா நீ வந்து ஆன்சர் போட முடியும். சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டான். கணக்கில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தியரிங் கொடுப்போம். என்னது தியரிங்னாலும் டென்ஷன்னாலும் சேம். தியரிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு டென்ஷன் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் கிரஷிங்னாலும் கம்ப்ரஷன்னாலும் சேம். கிரஷிங் ஸ்ட்ரெஸ்னாலும் கம்ப்ரஷன்னாலும் சேம். ஒரு கணக்குல இருக்கதா கலந்துவோம். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்ல இல்லன்னு சொல்றாரு. டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கூட நம்ம டிஏவி ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். இல்ல டிஏவி ஸ்ட்ரென்த் கொடுப்போம். டிஏவி ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். ஆர் டிஏவி ஸ்ட்ரென்த் கொடுப்போம். அதே மாதிரி கிரஷிங் ஸ்ட்ரெஸ் தான் கொடுப்போம். கிரஷிங் இன்னொரு பேர்னா கம்ப்ரஷன். கம்ப்ரஷன் வச்சு அமுங்குறது. அதனால தான் போடுவோம். இப்ப நான் டாக்டர் சொல்லி அமுக்குறேன் ஆகுது புரியுதா? சரி, டாக்டர் சொல்லி அமுக்குறதா புரியுதா? இந்த கான்செப்ட் தான். இப்போ ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டெப் மட்டும் மறந்துடாத, மாற்றாத. நீ எந்த அளவுக்கு வந்து பார்த்தா பிராக்டிஸ் கொடுத்து போறியோ அந்த அளவுக்கு கணக்கு வந்து கை கொடுக்கும். நீ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துனா கணக்கு போனாலும் கை கொடுக்காது. ஏன்னா நானே அனுபவப்பட்டிருக்கேன். நான் கணக்கு நடத்துவேன், ஆனா நான் டிவி போட்ட விட்டுருவேன். சின்ன சின்ன கணக்கு போட்ட விட்டுருவேன். ஏன்னா ஒரு ஸ்டெப் 1 என்னன்னா எப்பொழுதுமே நோட் பண்ணி தான் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டயாமீட்டர் கண்டுபிடிக்க போறேன். என்னன்னா ஷாஃப்டோட டயாமீட்டர். ஷாஃப்டோட டயா சிம்பிள் வந்து டி. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கணும். ஃபார்முலா கிடையாது. ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. இதான் ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு எப்படி லோட் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், பி டெவலப் பண்ணுவீங்க. ஏரியா வந்து பை பை 4 × d². இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள் என்னது? இதா சிக்மாவா? டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னா டி போடுவியா? அப்ப ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை 4 × d². இதான் பார்க்கலாம். இதுல இருந்து என்ன பண்ற, இத வெட்ட எடுத்து இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா வந்து டயகனல் வந்து இந்த வெட்ட இங்க இருக்கு. ஸ்கொயர் உள்ள வெட்ட எடுத்தா அவன் ரூட்டாமா. ஸ்கொயர் உள்ள வெட்ட எடுத்தா ரூட்டாமா. அப்ப d ஈக்குவல் டு ஒரு டினாமினேட்டர் கீழே இன்னொரு டினாமினேட்டர் இருக்குன்னா ஒரு டினாமினேட்டர் இன்னொரு டினாமினேட்டர் ஒரு டினாமினேட்டர் இன்னொரு டினாமினேட்டர் இல்ல கீழே உள்ள வேல்யூ மேல இத வெட்ட தூக்கிட்டியா. அப்ப இப்போ போய் கீழே உட்கார்ந்துறோம்.
இவரை வெளில தூக்கிட்டு இவரை வெளில தூக்கிட்டு கூட்டு போட்டுருக்க. அப்போ இங்கேருந்து கீழே விடுறாரு. அப்போ என்னன்னா இந்த பையனுக்கு கான்சன்ட்ரேட் அப்படியே இருக்கும், சிக்மா டி அப்படியே இதான் ஃபஸ்ட்டு பாப்பா டெவலப். நார்மலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ரோடு வைப்பாங்களா, இது வந்து டிராம் இதான் சரி. ஒன்றும் கிடையாது, டி ஸ்கொயர் வெளியிட்ட ரெண்டு இருக்கும்போது ஒரு சுத்தம் ஆகிடும். ஒரு டினாமினேட்டருக்கு இன்னொரு டினாமினேட்டர் இருக்குன்னா அந்த 4 வந்து மேலே போயிடும். பையன்களுக்கு கீழே கான்சன்ட்ரேட் அப்படியே இருக்கும். இந்த கீழே உள்ள தூக்குனா மேலே உள்ள தூக்கு காண்பாரு. இதான் ஃபார்முலா, இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஸ்டெப்பும் தப்பாகும். இந்த ஒரு ஸ்டெப்பை தப்பு பண்ணினா எல்லா ஸ்டெப்பும் தப்பாகும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு மட்டும் நீ கரெக்டாக போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து வர ஸ்டெப்பை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ தப்பாக வரும், ஸ்டெப்புக்கு மார்க் வரும். இந்த 2 ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2வது ஸ்டெப்பே தப்புனா டோட்டலாக கணக்கு அடிச்சு விடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 தப்பு ஸ்டெப்பை மட்டும் நீ என்ன பண்ணலாம் அப்படியே தரவாக வச்சுருக்கோம். இப்போ வந்து 4 நான் அப்படியே வச்சுக்க. லோடு எவ்வளோ கொடுத்துருக்கா? 60 × 10⁻³ அந்த 60 × 10⁻³ எவ்வளோ போடுது? 2 ஸ்டாண்டர்ட் மாதிரி வந்து பேக்கெட் போடுது. 2 பெருக்கள் வந்து பேக்கெட் போடுது. ரூட் இருக்கா? ரூட் இருக்கா? கீழே நான் இருக்கிற பையனுக்கு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படியே வச்சுக்க. இந்த சிக்மா டி எவ்வளோ கொடுத்துருக்கான்? டெக்ஸ்ட் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? எவ்வளோ கொடுத்துருக்கான்? அது கொடுத்துருக்கானா? அது ஒரு தூக்கி போட்டு போட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லு. டைம் எவ்வளோ வரும்? கால்குலேட்டர் சொல்லக்கூடிய போடு. ஃபர்ஸ்ட் 4 × 60 × 10⁻³ போடு. போட்டு எவ்வளோ ஆன்சர்? இதை மட்டும் போடு. 4 × 60 × 10⁻³ டிவைடட் பை இது 2 பெருக்கல் இருக்கா? டிவைடட் பை 2 பெருக்கல் இருக்கா? டிவைடட் ஓபன் பிராக்கெட் 4 × 60 க்ளோஸ் பிராக்கெட் பண்ணா எவ்வளவு வருது? 1623. அப்படியே கால்குலேட்டர்ல ஏசிங்கிற பட்டன் ஆகுது. அப்படியா? இப்ப சிங்கிள் ரூட் உள்ள ஆப்ஷன் இருக்கு. சிங்கிள் ரூட் அப்படியா? நமக்கு ஏஎன்எஸ் இருக்கும். ஆன்சர் போட்டு ஈக்குவல் நமக்கு எவ்வளவு வருது? 35 எவ்வளவு வருது? 35.68 mm. இந்த ஸ்டெப்ல வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2வது ஸ்டெப் மட்டும் எல்லா டேட்டாவும் mm மில்லிமீட்டர். அடுத்து வர 3வது ஸ்டெப்ல இருந்து 9வது ஸ்டெப் வரைக்கும் எல்லாமே நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். எல்லாமே என்னது? நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஒரு ஸ்டாப்பை எடுக்கிறோம்னா ஒரு ஸ்டேட் எடுக்கிறோம்னா 36 கொடுப்பானா? ஒரு சாக் பீஸ் எடுக்கிறேன், எனக்கு வந்து எனக்கு 15 ரூபாயில கொடு அப்படின்னு கேட்டால் கொடுப்பானா? எனக்கு பேனா வந்து 3 ரூபாயில கொடு கேட்டால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டாக ஒரு அளவில் இருக்கும். நீ கண்டுபிடிச்ச வேல்யூ வைக்கிறதுக்கு பாயிண்ட் வேரியேஷன் தான். பாயிண்ட் வேரியேஷன் தான் நீ ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் மேக் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் பேஜ் நம்பர் எத்தனை இருக்கு? 7.25 இருக்கா? 7. PST 7.25 எடுத்துட்டியா? எடுத்துட்டியா? அதுல வந்து பார்த்தா 35 அப்புறம் எவ்வளோ அடுத்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 38. அடுத்து 40. நான் என்ன பண்றேன்? ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் டி சமேஷன் இப்படி போட்டா சமேஷன் இருக்கும். ஈக்குவலன்ஸ் சமேஷன் எவ்வளோ இருக்குன்னா 40 எவ்வளோ இருக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டுதான். இதையும் 2வது ஸ்டெப் இதை விட ஈஸி. இப்போ ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டைமென்ஷன்ஸ். PSG 7.140 7.140 டேட்டா எவ்வளவு இருக்கு? 7.140 ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம். D1 நீ D கண்டுபிடிச்சிட்ட. Dங்கிறது எல்லா டயாமீட்டர். D1ங்கிறது உள்ளுக்குள்ள சுள்ள ஷார்ட்டோட டயாமீட்டர். அதான் என்னது? D1. D2ங்கிறது ஸ்லீவோட டயாமீட்டர். அது D2ங்கிறது ஸ்லீவோட டயாமீட்டர். அடுத்து என்ன பண்ணுது? அது என்ன பண்ணுது? A நான் சொல்லிருக்கேன். A என்னது? இந்த காற்றோட அதாவது ஸ்லீவோட எண்ட்ல இருந்து காற்றோட அந்த சைடு, காற்றோட இந்த சைடு, பிகினிங் இந்த சைடு நான் வச்சிட்டு இந்த சைடு உள்ள டிஸ்டன்ஸ் அது ஏங்கிறது பார்த்துக்க, சிங்கிறது பார்த்துக்க. எல்ங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ்.
ங்கிறது thickness of the plant. சரியா? TF ங்கிறது ஒரு வேல்யூ. இப்ப D1 என்ன கொடுத்தாங்க? 1.3 into diameter. அடுத்து 2.5 2.5 into diameter. அடுத்து 1.3 A equal to 1.5 into D. அடுத்து 3 sir 1.3 இதா 1.3 ஆ 1.3 into D. அடுத்து L வந்து 80 capital இல்ல small இல்ல capital capital total என்னது 8 into D ஆ small என்னதுடா small equal to 4 into D ஆ அடுத்து நமக்கு B small b small small b b small b thickness of the அதாவது என்ன width of the carter எவ்வளவு கொடுத்தா 1.3 into D D next C 1.4 1.4 into diameter next E equal to எவ்வளவு கொடுத்தா 0.5 into D வேற இருக்கா T thickness T 0.3 into diameter அதான் இந்த டெர்மினாலஜி எல்லாரும் சொல்ற ஸ்ட்ரக்சர் உள்ளது இந்த பேஜ் நம்பர் இந்த பேஜ் நம்பர் தான் நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா டயமீட்டர் மட்டும் தப்பலாம கழிச்சா இதோட அப்படியே திருப்பி பெருக்கி ஆன்சர் போட வேண்டியதுதான் இப்போ நாம போடுவோம் 1.3 into diameter 40 எவ்வளவு வருது 52 mm சரியா அடுத்து 2.5 into 40 எவ்வளவு வருது 100 mm next 1.3 into D எவ்வளவு வருது எவ்வளவு 52 mm next 8 into D 8 into 40 எவ்வளவு வருது 320 mm next 4 into 40 எவ்வளவு வருது 160 mm next 1.3 into D எவ்வளவு வருது 52 தான் 1.3 into 40 equal to 52 mm. Next 1.4 into D equal to 1.4 into 40 equal to 56 mm. Next 0.5 into D 20 mm. 20 mm. Next 0.3 into 40 equal to 12 mm. இந்த ரெண்டு ஸ்டெப் நீ போட்டாலே உங்களுக்கு சுத்தி அவார்ட் எடுக்கிற மாதிரி ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சு கொடுத்துருவாங்க 14 மார்க் டாப்னா ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க நீ அதுக்கு என்ன பண்ணா இந்த ரெண்டு ஸ்டெப்பு தான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ ரொம்ப அந்த ஸ்ரீமந்த் காட்டியும் நட்டு டைப்லையும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இந்த டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது ஜெனரல் டைமென்ஷன் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு போத் சேம் ஃபார்முலாவே இதே ஃபார்முலா தான் ஸ்ரீமந்த் காட்டி ஜாயிண்ட்டுக்கு இதே ஃபார்முலா தான் நக்கல் ஜாயிண்ட்டுக்கு இதே ஃபார்முலா தான் ஜெனரல் டைமென்ஷன்ஸ் மட்டும் மாறும் பேஜ் மட்டும் மாறும் இதுக்கான ஃபார்முலா எல்லாமே எழுதுறதுக்கு டேட்டா கூட இருக்கு சரி அதாவது கட் பண்ணுங்க எவ்வளோ ஃபெயிலியர்ஸ்னா எல்லாத்துக்கும் ஃபெயிலியர்ஸ் ரைட்டா செக் ஃபார் ஃபெயிலியர் எல்லாத்துக்கும் அக்ராஸ் த கார்டர் ஸ்டார் ரைட்டா செக் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் த எல்லாத்துக்கும் ஃபெயிலியர் கண்டுபிடிக்க போற எவ்வளோ ஃபெயிலியர் கண்டுபிடிக்க போனா எல்லாரும் ஆகல எவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது அக்ராஸ் த கார்டர் ஸ்டார்ட் இப்போ என்ன ஜாயிண்ட் எது சொல்லிட்டேன் ஷார்ட்டுக்கு அப்புறம் தான் என்னது என்ன இருக்காரு அப்படிதானே இதான் ரொம்ப புரிஞ்சுக்கல இந்த இடத்துல கார்டர் புரிஞ்சு சொல்லி வச்சிருக்கோம் ரைட்டா இது ஒரு ஆஃப் மட்டும் நான் வந்து இந்த இடத்துல ரோட் சொல்லிக்கும் போது இந்த எல்லா ஜாப்ல எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகுது அக்ராஸ் த கார்டர் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் கார்டர் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி அதான் கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கான ஃபார்முலானா என்ன கண்டுபிடிக்க போற டென்ஷன் தான் கண்டுபிடிக்கணும் டென்ஷன் தான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி இதை ஒரே ஒரு நோட் பண்ணுவோம்
ஏற்கனவே சிக்மா டி சிக்மா சி டவு இதெல்லாம் வந்து கணக்கா கொடுத்துட்டான். நீ கண்டுபிடிக்க போற வேல்யூ எப்படி இருக்குமா ஐன்னு படிக்கணும். ஐயனா இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் அவன் கொடுத்துருக்கிற லோட வச்சுட்டு டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டேன். டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டு ஜெண்டர் டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஜெண்டர் டைமென்ஷன் டயக்ராம் வச்சு அடுத்த கண்டுபிடிக்கணும்னா இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகும் எதுல எல்லாத்துக்கும் ஆகும். அடுத்து இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகும். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும் போது மூணாவது ஸ்டெப்ல இருந்து ஒன்பதாவது ஸ்டெப் வரைக்கும் இந்த ஐங்கிற வேலை என்ன பண்ணணும் இதுல இன்டியூஸ் பண்ணணும். ஐயோனா இன்டியூஸ் உருவாகிறது அர்த்தம். சரியா? எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு ஏரியா. ஏரியாவை ஃபார்முலா சொல்லுமே பை பை 4 வருதா? பை பை 4 d ஸ்கொயர் d1 ஸ்கொயர் மைனஸ் d1 into t. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஷார்ட் இருக்கு ரவுண்டா இருக்கு அதான் பை பை 4 d1 ஸ்கொயர். d1 ங்கிறது இது d ங்கிறது d1 ங்கிறது என்னது c ஓட டயாமீட்டர். நெக்ஸ்ட் ஏன் அகாச காற்று சாட்னு சொன்னதுனால தான் இந்த காற்று சாட் எதுல இருக்கு? இந்த காற்று சாட் எதுல போட்டுருக்கோம்? c ல போட்டுருக்கோம். அதனால தான் d1 காற்றோட இதோட டயாமீட்டர் என்னது? ஷார்ட்டோட டயாமீட்டர் d1. d2ங்கிறது எதோட டயாமீட்டர்? c ஓட டயாமீட்டர் d2. அக்ராஸ் காற்று சாட் எதுல போட்டுருக்காங்க? எக்ஸாக்ட்டா எதுல போட்டுருக்காங்க? உள்ளுக்குள்ள உள்ள ராடோட தான் என்ன பண்றாங்க? ராட் பத்தி சொல்லிருக்காங்க. அப்போ d1ங்கிறது உள்ளுக்குள்ள உள்ள ராட். வெறும் d ங்கிறது என்னது? நான் எல்லா ராடோட டயாமீட்டர். எல்லா ராடோட லோடு கூட்டி இருக்கும்போது என்ன நடக்குது? காற்று சாட்ல எவ்வளவு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும் கண்டுபிடிப்பாரு. அதுக்கான ஃபார்முலா இதான் பை பை 4 d1 ஸ்கொயர் d1 t. இந்த ஏற்று ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாம வழியே கிடையாது. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. d1 எவ்வளவு கண்டுபிடிச்ச? d1 ஸ்கொயர் எவ்வளவு கண்டுபிடிச்ச? d1 எவ்வளவு வந்துச்சு? d1 எவ்வளவு வந்துச்சு? சரியா? மைனஸ் d1 என்னது? 52 இன்டு திக்னஸ் எவ்வளவு வந்துச்சு? 12. சரி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இது ஒரு டைம் இது ஒரு டைம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனும். மொத்தமா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணல. இந்த 60 இன்டு 10 பவர் 3 அப்படியே வச்சுக்க. இது என்னது? 50 இதான் பெரிய நம்பர். 52 ஸ்கொயர் பண்ணு. எவ்வளவு வருது? 52 ஸ்கொயர் பண்ணி எவ்வளவு வருது? வேற 52 ஸ்கொயர் பண்ணு. அதான் இன்ட் இதோட என்னது? பெருக்கல் இருக்கா? இங்க தான் வகுத்தல் இருக்கா? அப்ப என்ன பண்ணா 52 ஓட ஆன்சர் வரவே 2000 வருதா? அது ஒரு சம்திங் வேல்யூ வருது. இன்ட் இது எப்படி போனா கால்குலேட்டர் ஓபன் பிராக்கெட் 5 வகுத்தல் 4 க்ளோஸ் பிராக்கெட் போனா ஆன்சர் வரும். புரியுதா? எப்படி போறது? ஒரு சாண பெருக்கல் இருக்கு. சரி ஸ்கொயர் பண்ணிட்ட ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரோட இத பெருக்கணும். இங்க எப்படி இருக்குன்னா டிவிஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? டிவிஷன் இருந்தாவே கால்குலேட்டர் போடும்போது ஓபன் பிராக்கெட் 5 வகுத்தல் 4 க்ளோஸ் பிராக்கெட் போடுங்க. எவ்வளவு ஆன்சர் வருது? 21 எத்தனை வச்சுக்க? மைனஸ் இப்ப 52 இன்டு 12 எவ்வளவு வருது? 624. இப்ப டைரக்ட் ஆன்சர் போடு. 60 இன்டு 10 பவர் 3 டிவைடட் பை ஓபன் பிராக்கெட் இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ க்ளோஸ் பிராக்கெட் கூட ஆன்சர் எவ்வளவு வருது? ஆன்சர் 40. எவ்வளவு? கரெக்ட்டா 40 வருதா? 40.40.007.
ஓகேவா? இது டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக என்ன யூனிட் நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதான் இப்போ என்ன பண்ணுவோம், கம்பேரிசன் பண்ணுவோம். இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். கம்பேரிசனா நமக்கு அளவுகோல் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 60 கொடுத்துருக்கலாம். அளவுகோல் எவ்வளவு கொடுத்துருக்கலாம், டென்ஷன் எஸ் 60 கொடுத்துருக்கலாம். உனக்கு கண்டுபிடிச்சி எவ்வளோ இருக்கு, 40. அவன் கொடுக்கப்பட்டிருக்க அளவுகோல் ஸ்ட்ரெஸ்ஸை விட நீ கண்டுபிடிச்ச இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருந்தால் டிசைன் இஸ் சேஃப். அந்த கண்டிஷனை போகணும். இப்போ என்ன பண்ணா டெல் பிஐ சரி போட்டாங்கன்னா எந்த சைடு இருந்திருக்கு, இந்த சைடு இருந்திருக்கா, இவன் கொடுக்கப்பட்ட அளவு இது கண்டுபிடிச்ச அளவு. அப்போ இந்த கண்டிஷன் கன்ஃபார்மாக இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும் தான் ரைட் போவாங்க, இல்லைன்னா ஆன்சர் தப்பாக போவாங்க. ஸோ டிசைன் இஸ் சேஃப் இருக்குது. ஸோ டிசைன் இஸ் சேஃப் இருக்குது. இதான் நம்ம ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னன்னு கேட்டா எதை கண்டுபிடிக்க போற பட் எதுக்கு ஸ்லீவ் கண்டுபிடிக்க போற. இதே தலைப்புக்கு அப்படியே எழுதணும். நான் சொல்ற ஒரு பாயிண்ட் நோட் பண்ணு. காதலா கேட்கறது கேள்வி விளைச்சலோ கல்வி உலகத்துக்கு மாநில மந்திரங்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, check for failure of the method. Sieve in tension across the cotton saw. இதுக்கான பாடம் அதே தான் பண்ணி போறேன். நான் சும்மா கீழே பண்ணி போறேன். சரியா? லோட் அப்ளை பண்ணி ஏரியா ஸ்லீவ்னால எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. காலவா இருக்குமா? ஸ்லீவ்னால எப்படி இருக்கும்? காலவா இருக்கும். ஸ்லீவ் வச்சுக்கிட்டா காலவா இருக்கும். அப்ப என்ன இருக்குன்னா பை போட்டுட்டு அதுல என்ன டயமீட்டர் இருக்கும்? டயமீட்டரா ஃபார்முலா சொல்லு. d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர் cos bracket minus d2 minus d1 into thickness. ரைட்டா? இது எப்படி ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்கா? என்னது ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்கா? pn டிவிஷன் போடு. அப்ப நான் லோட் என்னது 60 into 10 power 3 divided by 4 அப்படியே வச்சுக்க. இது அப்படியே லாஸ்ட் டைமா இருக்கும். d2 ஸ்கொயர் d2 எவ்வளவு வந்து d1 52 d2 எவ்வளவு 100. அப்ப என்னது 100 ஸ்கொயர் மைனஸ் 52 ஸ்கொயர். சரியா? மைனஸ் 100 மைனஸ் 52 இன்டு திக்னஸ் எவ்வளவு 12. இப்போ என்ன பண்ணு, எதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். 60 into 10 power 3 அப்படியே வச்சுக்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற பண்ணு செய். இந்த 100 ஸ்கொயர் பண்ணு. 100 into 10 மைனஸ் ஓபன் பிராக்கெட் 52 whole square close bracket எவ்வளவு வருது? 7200. வரல இதோட பெருக்கல் இருக்கா? வரல. வந்து ஆன்சர் இன்டு ஓபன் பிராக்கெட் பை 4 close bracket எவ்வளவு வருது? 50.26. இப்போ இதனை மைனஸ் பண்ணிட்டு இதோட பெருக்கி 100 மைனஸ் 52 இன்டு 12 எவ்வளவு வருது? 148 48 48 இன்டு 12 எவ்வளவு வருது? 576. இப்போ காம்பவுண்ட் பண்ணலாம்ங்க. டைரக்டா 60 into 10 power 3 divided by open bracket 5730 மைனஸ் 526 கூட ஆன்சர் எவ்வளவு வருது? 11 ஸ்கொயர். இது ரெண்டுமே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். மூணாவது ஸ்டெப்லயும் நாலாவது ஸ்டெப்லயும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அளவு எவ்வளவுனா 60 கொடுத்துருக்கான். ஆனா இதுல வந்து 45 இது எவ்வளவு இருக்கு? 11.66. அப்ப என்னது கண்டிஷன் இஸ் சேஃப். நீ கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளவு வருதுன்னா அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு. அவன் கொடுத்திருக்க அளவு இருக்கு அதிகமா இருக்கு. இந்த கண்டிஷன் இருந்தாலே
பேசலிஸ் சேஃப் அவன் கொடுத்துருக்கிறது 60 நீ கண்டுபிடிச்சது 11 ரைட்டா ஓகே ஒன்றாவது எதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எல்லாரும் ஆளோட டென்ஷன் ரெண்டாவது என்னது ஸ்டெப் 5 என்ன பண்ணுவோம்னா செக் ஃபார் ஃபெயிலியர் எல்லாரும் கார்டு கிரஷிங் கிரஷிங் செஸ் எவ்வளவு இருக்கு கண்டுபிடிக்கணும் சரியா செக் ஃபார் ஃபெயிலியர் எல்லாரும் கார்டு எல்லாரும் கார்டு அடுத்த லெவல் எல்லாரும் கார்டு கிரஷிங் மூணாவது ஸ்டெப்பும் நாலாவது ஸ்டெப்பும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா எல்லாரும் கார்டுக்கும் பிளஸ் என்னதுக்கு ஸ்லீவுக்கும் இல்ல மாத்தணுமா அதான் அடுத்து அஞ்சாவது ஸ்டெப்பும் ஆறாவது ஸ்டெப் என்னன்னா கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போறோம் எதை கண்டுபிடிக்க போறோம்னா ஒன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கார்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீவ் அதே நீங்க எழுத போற செக் ஃபார் ஃபெயிலியர் in sleeve for crushing அப்படினா நொறுக்குறது லோட் கொடுத்து இருக்கும்போது எந்த அளவுக்கு கட்டாய வந்து நொறுக்குறது அப்படி கண்டுபிடிக்கணும் கிரஷிங் ஸ்ட்ரெஸோட சிம்பல் என்னன்னா இதான் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா சி நீ கண்டுபிடிக்க போறதுனால ஐயுங்கிறது போட்டுறோம் இன்டியூஸ்லி கிரஷிங் ஸ்ட்ரெஸ் நார்மலா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் நடக்குது கண்டுபிடிக்கிற அதோட ஏரியாவை தூக்கி போடணும் லோடுங்கிறது காமன் நான் 16 மீட்டர் போறது சரியா இப்போ ஏரியால போட்டுருக்காங்க சொல்லு d1 into t d1ங்கிறது எல்லாரோட டயாமீட்டர் tங்கிறது thickness ஆஃப் தி என்னது thickness ஆஃப் தி key thickness ஆஃப் தி key சரியா 60 into 10 power 3 d1 diameter எவ்வளவு 40 சாரி 52 ஆ d தான் வந்து 40 d1 வந்து 52 thickness of the branch எவ்வளவு 12 டைரக்ட் ஆன்சர் சொல்றது எவ்வளவு வந்து 60 into 10 power 3 divided by open bracket 50 into 12 ஒரு டிவிஷனுக்கு கீழ ரெண்டு டிவிஷன் வந்து பார்த்தா பெருக்கல் இருந்துனா ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு தான் ப்ராப்ளம் போடணும் அப்படி இல்லனா கால்குலேட்டர் போடும்போது என்னன்னா இதோட இது மட்டும் வகுக்கும் அதுக்கப்புறம் பெருக்கும் போர்டு மாஸ் ரூல் படி தப்பாயிடும் இதுக்கு ஆன்சர் என்ன வருது 96.15 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு அளவுக்கு கிரஷிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு கொடுத்திருக்கான் அப்படினா 125 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்கான் நீ கண்டுபிடிச்சது எவ்வளவு வந்திருக்கா இன்டியூஸ் கிரஷிங் எவ்வளவு இருக்குன்னா 96.15 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் எந்த சைடு அதிகமா இருக்கு அளவு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு நீ கண்டுபிடிச்ச ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கா சோ டிசைன் இஸ் சேஃப் போட்டுறோம் சோ என்னது டிசைன் இஸ் சேஃப் போட்டுறோம் இதான் இந்த ஸ்டெப் ஒன்லி கம்பேரிசன் தான் பண்றோம் சரியா நெக்ஸ்ட் என்ன கேட்டா செக் ஃபார் ஃபெயிலியர் இன் ஸ்லீவ் ஃபார் கிரஷிங் ஸ்லீவோட கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போறோம் அதேதான் சிக்மா சிஏ லோடுங்கிறது பிஏ இதோட ஸ்லீவ் வந்துக்கா அப்ப என்ன வரும் இன்னர் டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர் காமா சொல்லு d2 minus d1 into t ஆகும் இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா இங்க d1 into t போட்டுங்க எல்லாரும் சாலிட் அதனால ஒரே ஒரு டயாமீட்டர் d1 இது ஸ்லீவ்ங்கிறது அர்த்தம் ஹாலோவா இருக்கும் ஹாலோவா நமக்கு d2 minus d1 into thickness அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது எக்ஸ்ட்ரா என்ன d2 மட்டும் ஆட் பண்ற d2 மட்டும் ஸ்லீவ் டயாமீட்டர் d1ங்கிறது எல்லாரும் டயாமீட்டர் 60 into 10 power 3 அப்படியே போட்டுங்க லோடு d2 எவ்வளவு 100 minus 52 d1 thickness 12 இதுக்கு ஆன்சர் சொல்லு எவ்வளவு வருது 104.16 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்
பாயிண்ட் அலோவபிள் கிரஸ்டிங் ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் இன்டியூஸ்டு கிரஸ்டிங் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டுங்க அலோவபிள் கிரஸ்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு கொடுத்திருக்கானா 125 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்கான் நீ கண்டுபிடிச்சது எவ்வளவு இருக்கு 104.16 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஓகே அலோவபிள் ஸ்ட்ரெஸ் விட நீ கண்டுபிடிச்ச வேல்யூ கம்மியா இருக்கு சோ டிசைன் இஸ் இந்த சிம்பிளை தூக்கி மறக்காம போட்டுக்கணும் எது அதிகமா இருக்கோ அந்த சைடு என்ன இருக்கும் விரிஞ்சிருக்கும் எது கம்மியா இருக்கோ அந்த சைடு என்ன இருக்கும் குவிஞ்சிருக்கும் சோ டிசைன் இஸ் சேஃப் சோ டிசைன் இஸ் சேஃப் ஓகேவா இப்போ என்னாச்சு ஃபர்ஸ்ட் வர மூணாவது ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அஞ்சு ஆறும் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் மூணாவது ஸ்டெப் எல்லாத்துக்கும் ஆர்டர் உள்ளது எல்லாத்துக்கும் ஆர்டர் கண்டுபிடிச்சேன் நாலாவது கண்டுபிடிச்ச அப்படின்னா ஸ்லீவ் அதே மாதிரி அஞ்சாவது கண்டுபிடிக்கிற அதே எல்லாத்துக்கும் ஆர்டருக்குள்ள கிரஷிங் அதே நான் பண்ண ஆறாவது ஸ்டெப் ஸ்லீவுக்குள்ள என்னது கிரஷிங் அப்படியே சேமா வரும் ஃபர்ஸ்ட் 3 4 எல்லாத்துக்கும் ஸ்லீவுக்குள்ள டென்ஷன் கண்டுபிடிக்கிற அடுத்து 5 6 கிரஷிங் கண்டுபிடிக்கிற both are same for எல்லாத்துக்கும் ஸ்லீவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 8 9 இது மூணு என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா சியர் ஸ்ட்ரெஸ் டவ் கண்டுபிடிக்க போறோம் சரியா செக் ஃபார் ஃபெயிலியர் சொல்லு செக் ஃபார் ஃபெயிலியர் of the shearing center shearing failure shearing strength for sleep அதே மாதிரி இதுல எட்டாவது check for failure of the shearing strength எது கண்டுபிடிக்க போறோம் எல்லாத்துக்கும் அடுத்து காற்று கண்டுபிடிக்கணும் இதுக்கு அடுத்தது 9 ஸ்டெப் காற்று ரைட்டா இதுக்கு அடுத்தது 9 ஸ்டெப் வந்து காற்று கண்டுபிடிக்கணும் சரி இதுக்கான ஃபார்முலானா டவ் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டாவே ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னாலும் ஸ்ட்ரென்த்னாலும் சேம் ஸ்ட்ரென்த்னா ஸ்ட்ரெஸ் தான் பட் டவ் y இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் சரியா லோட் அப்படியே போட்டுங்க ஏரியா ஃபர்ஸ்ட் ஸ்லீவுக்கு தான் கண்டுபிடிங்க ஸ்லீவ்ல எப்படி ஒரு காலா வரும்னு சொல்லிருக்கேனா அதுக்கான ஃபார்முலா சொல்லு 2 into a into d2 minus d1 இதான் ஃபார்முலா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிங்க சரியா இப்போ எல்லாமே p ங்கிறது 60 into 10 power 3 அப்படி கொடுத்துருக்காங்க கிவன்னால 2 into a கண்டுபிடிச்சிருப்பா ரெண்டாவது ஸ்டெப்ல a என்ன கண்டுபிடிச்சிருக்காரு a எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு 52 d2 எவ்வளவு 100 minus 52 இது எப்படி போறோம் அப்படினா கவனி இந்த கால்குலேட்டர் போடும்போது 100 ல 52 போ 48 48 into 52 52 into 2 இப்படி போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏசிங்கிற போட்டு ஆரம்பிச்சிட்டு 60 into 10 போட்டு டிவைடட் பை ஆன்சர் ஈக்குவல் டு போட்டா ஷார்ட்கட் எவ்வளவு வந்து 12.01 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் சரியா இப்போ இது கால்குலேஷன் கொடுத்தலாம் கால்குலேஷன்னா என்னன்னா அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு கொடுத்திருக்கான் 70 இன்டியூஸ்டு எவ்வளவு இருக்கு 12.01 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் சரியா இது எது பெருசா இருக்கு அளவுல பெருசா இருக்கு அப்ப டிசைன் இஸ் சேஃப் அளவுல ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற ஸ்ட்ரெஸ் கம்மியா வரணும் அவ்வளவுதான் இதுல மேட்டர் வேற ஒண்ணும் கிடையாது சரியா சோ டிசைன் இஸ் சேஃப் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் தான் கண்டுபிடிக்க போறேன் எதுக்காகனா எல்லார்ஜி லார்ல சரியா பவர் எலிமெண்ட் போட்டுங்க லோட் அப்படியே போட்டுங்க பாவம் சொல்றாங்க
2 into C into D1. ஏன் D2 minus D1 போட்டோம்? ஏன் D1 போட்டுருக்கோம்? இது எல்லா சாலிட். இது என்னது? ஸ்லீவ். ஏங்கிறது நான் என்ன சொல்லிருக்கேன்? டிராயிங் பாரு. டிராயிங் பார்க்கும்போது ஏங்கிறது இந்த ஸ்லீவ் போட்டுருக்கு தெரியுமா? இந்த காட்டன் போட்டுருக்கோம்ல, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளதான் ஏ. சிங்கிறது இந்த சென்ட்ரல் லைன்ல இருந்து இந்த காட்டன் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? சி. ஓகேவா? ஈங்கிறது இந்த காட்டன் இருந்து இது வரைக்கும் உள்ளதான் இ. இந்த ஏசி ஈங்கிறது நம்ம இப்போனா கரெக்டா யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பார்த்தா இது எந்தெந்த இடத்துல ஆக்ட் ஆகுமா இந்த சைடு புடிச்சு இருக்கும்போது ஏங்கிற இடத்துல முறுக்கலாம், இந்த இடத்துல முறுக்கலாம், என்ன பண்ணலாம்? உள்ளுக்குள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதனால நம்ம ஏங்கிற வேலையை அதில் ஆட் பண்ணலாம். இதுல எல்லா இடத்துல எவ்வளவு உண்டாகும்னா எல்லா இடத்துல நீட்டிக்கிட்டு இருக்கிறது இதான். இதுல எவ்வளவு உண்டாகும்னா இதோட டயாமீட்டர் என்னது? D1. இது D. எல்லா இடத்துல புடிக்கும் போது இந்த இடத்துல ராட்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இதுக்கு அதான்டா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சீக்கிரம் இடம் இருக்காது. டிஸ்டன்ஸை மேக் பண்ணி வர்றதுதான் ஏரியா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? இப்ப எல்லா வேலையுமே கண்டுபிடிப்போம். மோஸ்ட்லி வந்து செகண்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. நீ பாவமா மார்க் பண்ணீங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல உள்ள எல்லா டெர்மினாலஜியும் டைமென்ஷன் எல்லாம் போட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ லோடு 60 into 10 போட்டு அப்படியே போட்டுங்க. இந்த 2 அப்படியே போட்டுங்க. சி எவ்வளவு போட்டு? 56. D1 எவ்வளவு? 52. அவ்வளவு. ஆன்சர் சொல்லு. 10.30. எவ்வளவு? 10.30. 30 நியூட்டன் per millimeter square. சரியா? ஃபர்ஸ்ட் அளவுகோல் சீரிஸ் போட்டுங்க. இன்டியூஸ்டு சீரிஸ் போட்டுங்க. அளவுகோல் சீரிஸ் 70 நியூட்டன் per millimeter square. இன்டியூஸ்டு வந்து பார்த்தா 10.30 நியூட்டன் per millimeter square. எது எதுக்கு அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு? அளவுகோல் ஸ்ட்ரெஸ் தான் என்னது? அதிகமா இருக்கு. இந்த கண்டுபிடிச்ச இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு. சோ டிசைன் இஸ் சேஃப். அவ்வளவுதான். சோ டிசைன் இஸ் சேஃப். ஓகேவா? ஸ்டெப் 9 வந்து என்ன பண்ணுவீங்க போனா செக் ஃபார் ஃபெயிலியர் சொல்றாங்க. செக் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் த ஷேரிங் strength for காட்டர் பின். காட்டர் பின்ல எவ்வளவு சியர்லெஸ் யூஸ் ஆகும் பார்ப்போம். சரியா? சியர்லெஸ்னால டவ் கண்டுபிடிக்கறனால ஐ, லோட் கான்ஸ்டன்ட் பி, ஏரியா என்ன பண்ணல? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா தான் பார்த்துக்கலாம். பி 2 into b into t. b na width, t na thickness. 2 ஏன் பின் போடுறோம்? இந்த சைடு காட்டு போடுறோம். அதாவது டபுள் பின் போடுறோம். அந்த சைடு ஒரு காட்டு, அந்த ஷாப்ல ஒரு காட்டு, இந்த ஷாப்ல ஒரு காட்டு. அத 2 போடுறோம். சரியா? லோட் into 60 into 10 power 3. 2 into width எவ்வளவு போடுறோம்? கண்டுபிடிங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல 52. thickness எவ்வளவு? 1. அவ்வளவுதான். உனக்கு இந்த ஒரு ஸ்டெப்ல தான் ஃபெயிலியர் நாட் செட். அதே மாதிரி இந்த ஸ்டெப்ல வந்து பார்த்தா இந்த 6வது ஸ்டெப், 7வது ஸ்டெப், 8வது ஸ்டெப் மேக்ஸிமம் பார்த்தா திக்னஸ் கொஞ்சம் கூட்ட மாதிரி வரும். இதுல ஃபெயிலியர் நாட் சேஃப் வந்தா என்ன ஆகும்னா திக்னஸ் 14, 18 அந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் மாத்திட்டீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட்ஸ் மாத்திட்டீங்கன்னா இதுக்கப்புறம் திக்னஸ் எங்காவது யூஸ் பண்ற மாதிரி வந்தா மாத்திரதான் நீ போட்டுமே தவிர பழச நீ யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? 3வது ஸ்டெப் 4வது ஸ்டெப் திக்னஸ் வந்து மாத்திர. ஏன்னா நாட் ஷேப்ல வருது. நான் என்ன பண்ணுவேன்னா நாட் ஷேப்ல வந்து திக்னஸ் ஒரு 12ல இருந்து ஒரு 14 ஆக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப அடுத்த வர ஸ்டெப்ல திக்னஸ் நீ யூஸ் பண்ணவுல நீ புதுசா ஆட் பண்ணலாம் சேர்த்து பழச சேர்த்துக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். சரியா? இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 0.07 நியூட்டன் per millimeter square. சரியா? இதுல அளவுகோல் சிஎஸ்எஸ், இன்டியூஸ்டு சிஎஸ்எஸ்
அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்குன்னா 70 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். நீ கண்டுபிடிச்சது 48.07 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதுல எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு? அலோவபிள் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. நீ கண்டுபிடிச்சது கம்மியா இருக்கு. சோ டிசைன் இஸ் சேஃப். சோ டிசைன் இஸ் சேஃப். சரி, இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஹைலைட் சொல்ற மாதிரி இந்த ஸ்டெப்ல ஆரம்பிச்சது 1வது ஸ்டெப் 2வது ஸ்டெப் இது ரெண்டும் வந்து நீ வந்து நெக்லெக்டே பண்ண முடியாது. கரெக்டா போட்டாகும். கரெக்டா போட்டுதான் 3வது ஸ்டெப் 4வது ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்லயும் நீ போடும்போது உனக்கு கால்குலேட்டர்ல தப்பு வந்துருச்சு. ஆன்சர் பாயிண்ட்ல வருது. அப்படின்னா நீ என்ன பண்ணா கொடுத்திருக்கிற அளவுக்கு டென்ஷன்ஸ் எவ்வளவு பாரு. அது கொடுத்துருக்கானா நீ கண்டுபிடிச்ச கால்குலேட்டர் போட்டு நீ கண்டுபிடிக்கும் போது வேல்யூ வந்து தப்பா வருது. அப்பனா என்ன பண்ணா அந்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி இந்த 5வது ஸ்டெப் 6வது ஸ்டெப் இது ரெண்டுலயும் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறேன். இப்ப கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும் போது உனக்கு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் 120 கொடுத்துருக்கான். உனக்கு பாயிண்ட்ல வருது. அப்படி இல்ல 150 வருது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா அளவுக்கு ஸ்ட்ரெஸ் 120 கொடுத்துருக்கானா இதுக்கு 110க்கு மேல ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி 7 8 9 இது வந்து சிஆர்எஸ்எஸ்ஸா சிஆர்எஸ் அளவுக்கு சிஆர்எஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான். நீ இதெல்லாம் போட்டுற கால்குலேட்டர்ல தப்பா போட்டுற இந்த ஆன்சர் பாயிண்ட்ல வருது. இல்ல அளவுக்கு சிஆர்எஸ் 70 இருக்கு இதை விட அதிகமா வருது 100 வருது 150 வருதுன்னா நீ என்ன பண்ணணும்னா உடனே அளவுக்கு 70 கொடுத்துருக்கானா 50 குள்ள ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டு முடிச்சிடணும். கால்குலேட்டர்ல ஆப்ரேட் பண்ணாம எப்படி போலாங்கிற மெத்தட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவன் போடு. ஆப்ரேட் பண்ண தெரியாதவன் நீ வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா என்ன ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறியோ அதோட அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கிவன் டேட்டால கொடுத்துருப்பான். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், சியர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை விட நீ கம்மியா இருக்கிற மாதிரி போட்டு